ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லாத ஒரு டியூப் லைட் வந்து நம்ம வீட்டில் இருக்குது. நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அதை ரெடி பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி என்ன ஃபால்ட்டு, எதனால இது வந்து எரியல அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து இது பேர் வந்து எலக்ட்ரிக் சோக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டார்டர்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்டார்டர்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை காணோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் சோக் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு இது எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த டியூப் லைட்டை வந்து நம்மளால் எரிய வைக்க முடியும். அதை வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த எலக்ட்ரிக் சோக் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சீரியஸ் போர்டு வந்து நம்ம எல்லாத்தையும் கனெக்ஷன் போட்டு வைக்கணும். சீரியஸ் போர்டு ரெடி பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் வேலை செய்கிற எல்லாத்துக்குமே. இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் சோக் வந்து இந்த சீரியஸ் பல்ப் மூலிமா நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ் போர்டு கனெக்ட் பண்ணிவிட்டோம். இப்போ சீரியஸ் போர்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லேடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எடுத்து ஒன்றோட ஒன்று டச் பண்ணும்போது லைட் எரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு லேட்லேயும் வந்து நம்ம இந்த சீரியஸ் பல்போட அந்த ரெண்டு லேடியை வைக்கும்போது இந்த பல்ப் எரியணும். எரிஞ்சால் அது நல்லா இருக்குன்னு அர்த்தம், எரியலைன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டச் பண்ணும்போது லைட் எரியுது, அந்த லீடில் வைக்கிறோம் பாருங்கள். லீடில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட் வந்து எரியவே இல்லை, அதனால் இது வந்து ஃபெயிலியர். இன்னொன்று நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை செக் பண்ணி காட்டிருப்பாருங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஒன்று இருந்தது, அதனால் இதை வந்து நம்ம செக் பண்ணி காட்டிருப்பாருங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு லேட்லேயும் வச்சு இது நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு செக் பண்ணி காட்டிருப்பாருங்க. சுவிட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ ரெண்டு லேடி டச் பண்ணும்போது உங்களுக்கு லைட் எரியுது தெரியும். இதில் ஒன்று வைக்கும்போது லைட் எரியுது தெரியுங்களா? லைட் எரியுதுங்களா? அப்படின்னா இந்த சோக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் சோக்கு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல மாற்றி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த ஓல்டு இருந்த இடத்துல இதை கழட்டிட்டு நம்ம இந்த புதுசை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டார்டர் வந்து இல்லை, அதனால் நம்ம வீட்டில் ஒரு ஸ்டார்டர் இருந்தது. நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்டார்டர் இருந்தது, 4 MFT உள்ள ஒரு ஸ்டார்டர் வந்து நம்மகிட்ட இருந்தது. இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இந்த ரெண்டையும் வந்து இந்த ஹோல்ஸில் கரெக்டாக விட்டு இப்படி திருவுனிங்கன்னா அவ்வளோதான். எடுக்கணும் அப்படின்னா ரிவர்ஸில் இப்படி திருவி இப்படி தூக்குனிங்கன்னா வந்துடும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணி ரைட் சைடில் திருப்பினிங்கன்னா அவ்வளோதான், இந்த வேலை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு ஒயரை எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்க்ரூவையும் இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் இந்த வந்து எலக்ட்ரிக் சோக்கு வந்து இந்த டெட்டானது வந்து அப்படி கையோடு வந்துடும். நம்ம இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் இந்த ஓல்டு வந்து இருந்தது, ஓல்டு டெட்டு எலக்ட்ரிக் சோக்கு வந்து நம்ம இப்போ நியூ வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து புது எலக்ட்ரிக் சோக்கு வந்து மாற்றிட்டு லைன் நியூட்ரல் வந்து இதில் வந்து லைன் நியூட்ரல் கொடுக்கணும். அதையும் நம்ம கொடுத்துட்டோம். ஸ்டார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு புது வந்து டியூப் லைட் இருக்குது, அதை வந்து போட்டு இப்போ இது நம்ம வேலை செஞ்சது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டியூப் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயின் போர்ட்லேருந்து வந்து நம்ம ரெண்டு ஒயர் இந்த எடுத்துருந்தோம்ல லைன் நியூட்ரல் வந்து நம்ம மெயின் போர்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ சுவிட்சை போட்டால் லைட் எரியுதா இல்லையாங்க செக் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். லைட் எரி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.